சரவணன் அஞ்சலிக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. சரவணனுக்கும் மயிலுக்கும் டிவோர்ஸ் கேஸ் நடக்குதுல, அது கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வந்த பிறகு கூட மயிலோட அம்மா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு மட்டும் சொல்லு, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் டிவோர்ஸ் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. உடனே மயிலும், அதெல்லாம் முடியாதுமா, மாமாவுக்கு தேவை டிவோர்ஸ் தானே, நான் அதை கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. அப்புறமா மயிலை கூப்பிடுறாங்க. உங்களுக்கு டிவோர்ஸ்க்கு சம்மதமானு கேட்குறாங்க. மயிலும் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, எனக்கு டிவோர்ஸ்க்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கோர்ட்லேயும் மயிலுக்கும் சரவணனுக்கும் டிவோர்ஸ் கொடுத்துட்றாங்க. டிவோர்ஸ் கிடச்சதுக்கு அப்புறமா சரவணனும் அஞ்சலியும் அடிக்கடி பார்த்து பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சரவணனுக்கு அஞ்சலியை ரொம்பவுமே பிடிச்சி போயிடுது. சரவணனும் அஞ்சலி கிட்ட, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பாரு. அஞ்சலியும் சரின்னு சொல்லிடுவாங்க. அப்புறமா சரவணன் நேராக போய் வீட்டில் எல்லாத்துக்குமே அஞ்சலியோட ஃபோட்டோவை காட்டி, நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறப்பா, எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இப்போவாது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா போதும் சரவணான்னு சொல்லிடுவாங்க. வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சரவணனுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல்.